வாங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சின்னு பாருங்கள். பயங்கர மிஸ்டேக். அங்கே ரூம்பெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வுட் ஹவுஸுக்கு போகலாம், வுட் ஹவுஸ் ஒரு ரூம்பு இருக்குது வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மேலே வர்றோம். பயங்கர மிஸ்டேக். இதுக்கு நடுவில் அவர் நான் பார்த்துக்கிறேன், நீ கிச்சனில் வேலையை பாருன்னாரு. நான் போய் கிச்சனில் போய் பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்துட்டேன். பாப்பா 4 நாள் ஆச்சு, பாப்பாவுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல. அதனால தான் சரி கொஞ்சம் புட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புட்டு தான் செய்ய போகிறேன். புட்டு மாவு கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா அரிசி மாவு தீர்ந்து போச்சு. அதனால் கடையில் தான் ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கு அரிசி புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் சேர்த்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் ரெடி பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் நல்லெண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். சூடாக சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அப்புறமா சின்ன இட்லி சட்டியில் தான் ஒரு வெள்ளை துணியில் புட்டு மாவு நம்ம எப்பயும் அவிக்கிற மாதிரி வீட்டில் செய்கிற மாதிரியவும் அதில் வச்சாச்சு. புட்டு நல்லா என்ன செஞ்சிருச்சு, வெந்துருச்சு. இப்போ எடுத்து போட்டு கிளறிட்டோம். நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் அதில் ஒரு ஏலக்காவும் நசுக்கி போட்டிருக்கேன், கொஞ்சம் மணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சூடாக நல்ல புட்டு ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கெல்லாம் புட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.